தள்ளுவண்டியில் விற்கப்படும் உணவுகளுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தின் உரிமம் பெறுவது கட்டாயம் என்று தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை அறிவித்திருப்பதை எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று எமது செய்தியாளர் நவமணிகண்டன் எழுப்பிய கேள்விகளுக்கு சூலூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். பக்கத்துலேயே ஒரு தள்ளுவண்டி கடை இருக்குது. அப்போ பேஷண்ட்டும் அங்கே வரும்போது டீயும் அங்கே தாங்க சாப்பிட்றாங்க, தம் அடிக்கிறதும் அவங்க தான் அடிக்கிறாங்க, எல்லாமே சேர்ந்து பண்ணுறனால ஃபுட்டும் அங்கேயே கிடைக்குது. அப்படி இருக்கப்போ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்க பேஷண்ட்டுக்கும் அது பாதிக்கப்படுது செய்யறது இல்லை. அதனால் அதையும் செக் பண்ணிட்டு தான் உரிமம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். வண்டி கடை ஓடுறது நல்லதுக்குண்ணே, லைசன்ஸ் வாங்கினேன், தண்ணி சுத்தமாக இருக்கணும், அங்கே நீட்டாக இருக்கணும், போனால் இந்த கடையில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிடணும். சமையல் கட்டு கடையில் நான் போய் பார்க்கணும், லைசன்ஸ் வாங்கணும் சாமி. லைசன்ஸ் வாங்கினா தான் அந்த கடை நல்லா ஓடும், புரிஞ்சுதா? வண்டி கடை இருந்தாலுமே லைசன்ஸ் வாங்கணும். லைசன்ஸ் இருந்தால் தான் அல்ல அங்கே போவாங்க, அங்கே நல்லா இருக்குது சொல்லிட்டு போவாங்க. விவசாய சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா மக்கள்கிட்டையும் பொருள் தரமாக இருக்குதுன்னு மக்கள் நினைப்பாங்க. இப்போ தரமாக இருக்குதுன்னா மக்கள் நம்பி தள்ளுவண்டி கடைக்கு வருவாங்க. அது போலியான கடையில் இந்த இது தரமில்லாத பொருளெல்லாம் கடையில் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் தடுக்கலாம். தள்ளுவண்டி கடையில் டெய்லி வேஜஸ்க்காக தான் சம்பாதிக்கிறாங்க. டெய்லியும் அவங்க சம்பாரிச்சாதான் அவங்க பொழப்பு நடத்த முடியும். அந்த மாதிரி இருக்கிற இதில் அவங்களுக்கு லைசன்ஸு அது இதுன்னு கொடுத்தா அவங்க கண்டினியூ பண்ண முடியாது. அதனால் அவங்களுக்கு சுகாதார முறையில் அவங்க நடத்தினா அதுக்கு அங்கீகாரம் கொடுக்க சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். தள்ளுவண்டிகளில் விற்கப்படும் உணவுப் பொருட்களுக்கு உரிமம் பெறுவது கட்டாயம் என்கிற தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத் துறையின் உத்தரவு குறித்து சூலூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்த்தோம்.